முகில், அம்மா சொல்ற இந்த 3 விஷயங்களை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணினா உன்னோட வாழ்க்கை ரொம்ப நிம்மதியா இருக்கும். நானும் அதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் எதை ஃபாலோ பண்ணணும்னா, நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்றத மட்டும் நம்ம யோசிக்கணும். நம்ம குடும்பம், நம்ம பிள்ளைங்க, நம்மளோட கணவர், நம்மளோட மனைவி அப்படின்றத மட்டும் யோசிக்கணும். 2வது ஃபாலோ பண்ண வேண்டியது, அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது, அவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இவங்க வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி யோசிச்சோன்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது. அதே மாதிரி 3வது என்னன்னா, நம்மளை பற்றி அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பண்ணுற விஷயங்கள், இதை பண்ணோன்னா அவங்க அப்படி நினைப்பாங்களோ, அதை பண்ணோன்னா இவங்க இப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோன்னு வைங்களேன், அப்போவும் நம்ம நிம்மதி இருக்காது. ஸோ மொத்தத்தில் அடுத்தவங்கள பற்றி எதுவும் நினைக்கக்கூடாது, அடுத்தவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கக்கூடாது, நம்மளை பற்றி மட்டும் நம்ம யோசித்து நம்ம வாழ்க்கையை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும்னு நினச்சோன்னு வை, உன்னோட வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும், எல்லாரோட வாழ்க்கையும் நிம்மதியாக இருக்கும். அதை தான் அம்மா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கு இது வரைக்கும். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும்.